ஒயஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்னென்னா, நிறைய பேர் இன்றைக்கி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்மளுக்கும் வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க. சந்தோஷம்தான். அவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், எல்லாருக்குமே கொடுத்துடலாம், ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து செய்கிறோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமுக்கு நீங்கள் லைசன்ஸு கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். எஸ்பிபி நீங்கள் எடுத்துருங்க. ஏன்னா எஸ்பிபி நீங்கள் எடுத்தால் தான் மலேசியாவில் நடக்கிற FFM ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மலேசியா இந்த வாட்டி வந்து நடக்க போகுது. ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மலேசியா யங் 35th FFM நடக்க போகுது. அதுக்கு நீங்கள் அனுப்புறதுக்கு கண்டிப்பாக உங்கள் ஷார்ட் ஃபிலிமுக்கு கண்டிப்பாக உங்கள் ஷார்ட் ஃபிலிமுக்கு எஸ்பிபி வேணும். ஓகே, சிஜில் புங்காக்குவான் புங்கம்பாரான் வந்து வேணும். அதை நீங்கள் எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை நாடி போங்க. ஸோ அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு உங்களோட ஷார்ட் ஃபிலிமுக்கான எஸ்பிபியை எடுங்க. செகண்ட் விஷயம், இப்போ எஸ்பிபி இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் நான் வந்து அவார்ட்ஸ் வந்து அனுப்ப முடியுமா, ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அனுப்ப முடியுமா? அனுப்ப முடியும். எஸ் யூ கேன். பட் இந்த சின்ன சின்ன ஒரு ரெக்கக்னேஷன் இல்லாத ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே தான் நீங்கள் அனுப்ப முடியும் இல்லையா? இந்த ஃபெஸ்டிவலுக்குலாம் ரெக்கக்னேஷன் இருக்கோ அது எல்லாமே கண்டிப்பாக ஒரு ப்ரொடக்ஷன் கீழே தான் நீங்கள் போகணும். உங்கள் படம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கீழே தான் போனால் தான் அவங்க வந்து உங்கள் படத்தை வந்து எடுத்துக்குவாங்க, நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். ஸோ எஸ்பிபி ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ இப்போ அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, உங்கள் படத்தை எப்படி நீங்கள் வந்து அனுப்ப போகிறீங்கன்னா, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. மலேசியாவில் வந்து சில ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது. அதாவது ஷாட் இருக்குது, அப்புறம் FFM இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கொத்தக்கினபலு அங்கே ஒன்று நடக்கும், கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, BMW. பட் BMW வந்து அவங்க ஒரு தீம் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து அவங்களுக்குன்னு தனியாக செய்யணும். பட் நான் சொல்கிறது, நீங்கள் பொதுவாக வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் செஞ்சிட்டீங்க, அந்த ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் அனுப்ப போகிறீங்கன்னா FFMக்கு தாராளமாக அனுப்பலாம். அதுக்கு பிற்பாடு ஷாட்டுக்கும் அனுப்பலாம்னு நினைக்கிறேன், தீம் இல்லைனா அனுப்பலாம். அதுக்கு பிற்பாடு ஒரு வெப்சைட் இருக்குது, ஃபிலிம் ஃப்ரீவேன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டில் நிறைய பஃப்டா குவாலிஃபையிங் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ், அகாடமி குவாலிஃபையிங் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸுக்கு இது எல்லாமே வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சன்டான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், தென் வந்து கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இல்லை, ஃபிலிம் ஃப்ரீவேல கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கிடையாது. கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நீங்கள் தனியாக தான் அனுப்பணும். பட் ரெயின்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்குது, அது இருக்குது. அப்புறம் ஜப்பானில் நடக்கிற ஜப்பான் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்குது. ஸோ இன்னும் நிறையாவே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ப்ரெஸ்டிஜியஸான ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து இருக்குது, இந்த ஃபிலிம் ஃப்ரீவேல இருக்குது. அண்ட் டொரண்டோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதுவுமே வந்து ஃபிலிம் ஃப்ரீவேல இருக்குது. ஸோ ஃபிலிம் ஃப்ரீவே நீங்கள் சைன் அப் பண்ணிக்கணும். ஸோ சைன் அப் பண்ணிக்கிட்டு அது மூலிமா நீங்கள் உங்களோட இந்த படைப்பை வந்து நீங்கள் அனுப்பலாம். நான் வந்து என்னோட படைப்பை வந்து ஃபிலிம் ஃப்ரீவே மூலிமா நான் சில ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி நான் ஜெயிச்ச சர்டிஃபிகேட்லாம் இங்கே ஒன்று அப்படி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். உங்கள் ஆதரவு கண்டிப்பாக எனக்கு வேணும். யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, நிறைய பேர் பார்க்குறீங்க பட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸு உங்களுக்காக நான் பண்ணுறேன். சரியா? மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.